ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி, யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் சரி அதிகமாக கேட்கப்பட்டது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிமெட்டிக் டயராம் தான். எனக்கு சிமெட்டிக் டயராம் வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் தனித்தனியாக நீங்கள் போட்டாலும் ஓகே, மொத்தமாக போட்டாலும் ஓகே ஜி. ஆனால் எனக்கு சிமெட்டிக் டயராம் வேணும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, சிமெட்டிக் டயராம்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிமெட்டிக் டயராம்னா ஒன்றும் இல்லை, ப்ளூ பிரிண்ட். அதாவது எல்லாருக்குமே ப்ளூ பிரிண்ட் தெரியும். ஒரு வீடு கட்ட போகிறதா இருந்தால் அதோட கட்டமைப்பை பற்றி ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருப்பாங்க, அதாவது ஒரு மேப் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே ஹால் வரப்போகுது, இங்கே அது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சம்திங் அந்தந்த பிளேஸில் அது இது இருக்கிற மாதிரி இருக்கும், ப்ளூ பிரிண்ட் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் ப்ளூ பிரிண்ட் ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைலுக்குமே ப்ளூ பிரிண்ட் இருக்குது, அதாவது சிமெட்ரிக் டயக்ராம்னு சொல்லுவாங்க நம்மளோட இதுவில் இருக்கும். ஸோ அந்த காம்பனண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எதில் இந்த லைன்ஸ் போகுது, எத்தனை டெர்மினல் இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி தெளிவாக இருக்கும். அதை தான் சிமெட்ரிக் டயக்ராம் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு போர்டு லெவலில் இருக்கும் போது அதுலேருந்து லைன் வரல, அதுலேருந்து வோல்டேஜ் வரலன்னா இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இது இங்கே இருக்குது, இது இந்த ஃபங்க்ஷனும் பண்ணுது, இது இந்த ஃபங்க்ஷனும் பண்ணுது. ஸோ இதுலேருந்து லைன் வரலன்னா இந்த ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதும் யூஸ் ஆகும். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஐபேட் மினி பற்றி தான் பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம டெய்லி 1 by 1 ஒவ்வொரு சிமெட்ரிக் டயக்ராமாக பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னா சிமெட்ரிக் டயக்ராம் பற்றி தான் போட போகிறேன். இன்றைக்கி வந்து ஆப்பிள் மினி எடுத்திருக்கேன், ஆப்பிள் ஐபேட் மினி எடுத்திருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு மாடல் எடுக்கிறேன். இல்லை உங்களுக்கான ஒரு மாடல் வேணா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம் தாராளமாக. நான் அதை போட முடிஞ்சாலும் உங்களுக்கு குயிக்காக போடுறேன். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்பிள் ஐபேட் மினியை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி பிடிஎஃபாக அதை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் பிக்காக கன்வெர்ட் பண்ணால் ஒன்று தான் பண்ண முடியுது. பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது லென்த்தும் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்பிளோட ஐபேடோட மினி எடுத்துக்கலாம். அதோட எட்ஜஸ் எத்தனை சென்டிமீட்டர் டயாமீட்டர் அப்படின்னு இருக்குது, அதோட டிஸ்பிளே சைஸு, அதோட லென்த்து, தென் அதில் இருக்க சின்ன சின்ன பார்ட்ஸோட இதுவும் கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதோட எட்ஜஸ்ஸு, தென் வந்து லென்த்து, விட்டம் சம்திங் அந்த இதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு மோஸ்ட்லி இது நம்மளுக்கு தேவைப்படாது, உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ் தான் தேவைப்படும். பட் இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்திங் நீங்கள் ஒரு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இல்லை உடஞ்சிடுச்சு, அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதோட சார்ஜர் கனெக்டர், அதோட விட்டம் சம்திங் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஸ்கொயரு. தென் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணுறது, எத்தனை வோல்டேஜில் கனெக்ட் பண்ணுறது, எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும், எல்லாமே அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், இல்லை டவுன் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை பற்றி கிளியராக சொல்லிடுறாங்க. அதாவது அந்த பேனல் பற்றி, ஃப்ரண்ட் பேனல் பேக் பேனல் பற்றி கிளியராக சொல்லிடுறாங்க. தென் வந்து இன்னும் கொஞ்சம் நான் கீழே இருக்கிறேன். கீழே இருக்கணுன்னே பார்த்தீங்கன்னா மதர் போர்டு வருது. ஓகே, பார்த்தீங்கன்னா மதர் போர்டு, அதோட மதர் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதோட நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும், என்ன காம்பனன்ட்ஸ் நேமு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் தெரியலனா நீங்கள் அதை கூகுளில் போட்டு கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், அது என்ன காம்பனன்ட்ஸ் நேமு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டயக்ராம், இது பேர் தான் சிமெட்ரிக் டயக்ராம் சொல்லுவாங்க. தெரியுதா உங்களுக்கு, மதர் போர்டு அப்படியே இதில் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ ஹார்ட்வேர் சைடில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன கேட்டால். இதில் பார்த்தீங்கன்னா லாஜிக்ஸ்லாம் இருக்கும், மெயின் லாஜிக்ஸ் போர்டு, அதெல்லாம் பற்றி உங்களுக்கு கிளியராக இருக்கும். சிஸ்டம் டீபக், கனெக்டரு, த டேபிள் ஆஃப் த கண்டென்ட், த பிளாக் டயக்ராம், சிமெட்ரிக், ஏபி மெயின், ஐஓஎஸ், பவர், இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி பார்ப்போம் நம்ம. ஸோ இதுக்கு வந்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க கிளியராக தந்திருக்காங்க எப்படி போகுது அப்படின்னு. டியூல் கோர், ஏராம் கோர், A9 யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. H4A இந்த டைப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. தென் வந்து பேட்டரி வோல்டேஜ் எப்படி ஒரு ஃபுல் ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு சர்க்கியூட் இதுவே இருக்குது. ஆடியோ கோடெக், நேனோ ஃப்ளாஷ், RF, SH ஜாக்ஸு, வைஃபை, BT ஆண்டனா, RF ஆண்டனா, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, ரியர் பேனல், சென்சார்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். அதாவது அந்த ஃபோனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஆப்பிள் மினி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கர்சரை டவுன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் எதுலேருந்து போகுதுன்னு சொல்லிட்டு இதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்ன சின்னதாக இருக்கிறதுலாம் ரெசிஸ்டர். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிஸ்டர்ஸ். ஸோ இதுக்கும் நான் தனியாக வீடியோ போகிறேன், அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு. அடுத்த ஜேனோ டயோடு சம்திங், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இதை வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு கிளியராக புரியும்.
புதுசாக பார்க்கும்போது என்ன இது நிறைய கொச்ச கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக வரைஞ்சிருக்கே அப்படின்னு புரியும் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஹார்ட்வேர் சைடில் இருந்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து கிளியராக எக்ஸ்பிளனேஷனாக புரியும். நான் இதில் இருக்கிறதுனால ஜூம் கூட உங்களுக்கு பண்ணி காமிக்க முடியும், பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக போகும் எதுலேருந்து எது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டா ஸ்டாப்பு. ஸோ எதுலேருந்து எது போகுது, ஜெல்லு, ஸ்டாக்கு, ஸ்விஸ்ட், டிஓ0, டிடி, இதெல்லாம் ஒவ்வொன்றும் பண்ணும். அதாவது நம்ம இடிஎல் மோடுக்குலாம் சில பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸ்லாம் எப்படின்னா அது வந்து அந்த மோடுக்கு கொண்டு போகும். அந்த 2 பாயிண்டை கனெக்ட் பண்ணி அந்த மோடுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக போகணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அதில் டிசைனிங் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் எல்லாமே வேலை செய்யும். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு லைன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் எதுலேருந்து எந்த லைன்ஸ் போகுது அப்படின்னு. ஸோ நான் இதை வந்து கம்மி பண்ணிடுறேன். ஸோ அகைன் நான் வந்து ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே அவங்க பர்டிகுலராக தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் பிளாகில் வந்து நான் போகிறேன், பிளாகோட லிங்க் தரேன், பிளாக்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேரெக்டாக தர முடியாது என்னால். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். டிஸ்பிளே போர்ட்டும் அவங்க கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அழகாக செக் பண்ணி அழகாக எடுத்துக்கலாம். அவங்க ஸ்ட்ரிப்பில் இருந்து இதில் இருந்து எல்லாமே அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப புரியும். ஸோ இதில் பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துங்க. நான் வீடியோ வந்து லென்த்தாக போயிடக்கூடாதுல்ல, அதனால் வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ டச் சப்சிஸ்டம் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து என்னென்னா கீழே தரேன், நீங்கள் வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா லெஃப்ட் ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபையர். சம்டைம்ஸ் நிறைய நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்போம், பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து விட்டு விட்டு கேட்கும், டப் டப் டப்னு விட்டு விட்டு கேட்கும். ஸ்பீக்கர் மாற்றி பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும், ஐசி ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இது மாதிரி சிமெட்ரிக் டயக்ராம் உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்ளம்ஸை. ஸோ ஸ்பீக்கர் கனெக்டர் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ரைட் ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபையர், லெஃப்ட் ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபையர் இன்னும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே சிமெட்ரிக் டயக்ராம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு 1 by 1 சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோன்னா நம்ம மினி தான் பார்த்துருக்கோம், ஐபேட் மினி தான் பார்த்துருக்கோம். அடுத்த நாள் ஐஃபோனில் நான் வேறு எதனா காமிக்கிறேன், அப்படின்னா ஆண்ட்ராய்டை பற்றி போகிறோம். இல்லை உங்களுக்கு வேறு எதனா வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். நீங்கள் பார்த்து பொறுமையாக இதை பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும், ஏன்னா பேஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் 1 by 1 பொறுமையாக பார்த்து உங்களுக்கு எந்த பார்ட்டில் டவுட்டோ, இல்லை கனெக்டரில் வந்து ப்ராப்ளம், இல்லை எனக்கு கேமராவில் வந்து டவுட் இருக்குது, இல்லை எனக்கு மதர் போர்டில் இல்லை ஐசியில் எப்படி லைன்ஸ் போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் 1 by 1 அந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இது ஆக்சிலோமீட்டர். அதாவது ஆக்சிலோமீட்டர்னா ஒன்றும் இல்லை, கூகுள் மேப்பில் நீங்கள் எந்த சைடு நிற்கிறீங்கன்னு காமிக்க பார்த்தீங்களா, இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் திரும்பும், இந்த பக்கம் திரும்பினா அதெல்லாம் இதில் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா உங்களோட ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கும் இதாக யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். எந்தெந்த பார்ட்டில் எந்தெந்த காம்பனண்ட் இருக்குது, அது என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். காம்போஸும் அதே காம்போஸ் தான் நீங்கள் எந்த டேரக்ஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு அது சொல்லுவோம், பாட்டம் டாப்னு. ஸோ அது இதுதான் சொல்லுவோம், திசை காட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா தமிழில், அந்த மாதிரி காம்போஸ் அந்த ஒர்க் பண்ணும். ஆக்சிலோமீட்டர் வந்து உங்களோட ஸ்பீடை வந்து காட்டும். நான் தான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி. அத்த ப்ராக்ஸி சென்சார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபோன் கால் அட்டன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஸ்க்ரீன் வந்து பிளாங்க் ஆகும், எடுத்தோடனே திருப்பி வேக்கப் ஆகும். ஸோ அதுக்கெலாம் ப்ராக்ஸி சென்சார் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் ரேர் கேமரா, பேக் கேமரா பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ரேர் கேமரா பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தென் வந்து ஏபி இன்டர்நெட், டீபக்கிங் கனெக்டர். டீபக்கிங்னா நம்ம ஃப்ளாஷ் ஓஎஸ்லாம் போடும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லலாம். பேஸ் பேண்ட் நம்ம எல்லாருமே செக் பண்ணுவோம். அபவுட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ் பேண்ட் காமிக்கும். அது நல்லா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஐஎம்ஐ நம்பருக்குள்ளே நல்லா ஆகிடும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்எஃப்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சியை தான் ஆர்எஃப் நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிக்னல் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுறது ஆர்எஃப். அதாவது உங்களோட எலக்ட்ரிக் சிக்னலை கன்வெர்ட் பண்ணி ஆர்எஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அதை சேஞ்ச் பண்ணி தரும், அதோட ஒர்க் தான் இது. தென் சேம் அதே தான் சூச்சிங் நெட்ஒர்க்ஸ். இது வந்து நெட்ஒர்க்ஸ் மெத்தடில் ஒர்க் ஆகும். இது வந்து பேண்ட் வித், எவ்வளோ பேண்ட் வித்தில் போகணும், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. தென் வந்து டிசி டு டிசி, அதாவது டிசிலேருந்து டிசி, அதாவது டேரக்ட் கனெக்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது. தென் ஜிபிஎஸ் உங்களுக்கு தெரியும், குளோபல் பொசிஷன்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது. தென் பிடி லேனு, த ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், த ப்ளூடூத்.
ஸோ அதை பற்றி இதில் வந்து தந்திருக்காங்க சிமெட்ரிக் டயக்ராமில். ஸோ அது ஒவ்வொரு பார்ட்டை பற்றியும் அவங்க கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பவர் கனெக்டர், தென் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேறு எதனா உங்களுக்கு சிமெட்ரிக் டயக்ராம் வேணும்னா கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.